மேக்கப்லேயே பல பரிமாணங்கள் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு எஸ்எஃப்எக்ஸ்ன்றது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப்னு சொல்லுவோம். ஐ மூவியில் விக்ரம் சார் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனா, இதில் போய் என்ன சம்பாதிக்க முடியும், அன்டைமில் போகிற ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, இதெல்லாம் ஒரு இதுவான மேக்ஸிமம் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க வந்து சொல்கிறதே இதுதான். ஒரு நாள் கூத்து தானே, இது போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நான் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு மக்கள் பார்க்குற விதமும் இருக்குது. இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ஜெண்டர். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து பொம்பளைங்க மட்டும் செய்கிற தொழில் இது. நான் வந்து ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டை வந்துட்டு டாமினேட் பண்ணுவாங்க. ப்ளே மாதிரி நடத்துவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக கொஞ்சம் அங்கே உட்காருங்க, வெயிட் பண்ணுங்கள், நகைலாம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆளை ஒரு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு லாக் போட்டுப்பாங்க. ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அந்த கல்யாண நாள் அன்றைக்கி அந்த பிள்ளைக்கு நீங்கள் எவ்வளோ நகை எவ்வளோ விஷயம் போட்டாலும் அந்த மேக்கப் லுக்கில் அந்த பிள்ளை பார்த்து ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்கு, என் கண்ணு மூக்கு வாயெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி போனீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வருவாங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணும்னா நீங்கள் தான் பே பண்ணணும். இங்கே வந்து நம்ம பே பண்ணி இவங்களோட பந்தாக்காக நம்ம கூட்டிகிட்டு போவோம். செலிப்ரிட்டிஸ்க்கும் நார்மலாக இருக்கிற நமக்கும் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்கின் கேர்னு ஒரு விஷயம். 30,000 50,000 ரூபாய் தாராளமாக சம்பாதிக்கலாம் இந்த இதில். இப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மாலை முரசு வைப் பிரசன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோடில் இருக்கும். எவ்ரிபடி டிசர்வ் டு பி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அழகு தான். அந்த அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்குற ஒரு விஷயம் தான் வந்து மேக்கப். மேக்கப்ங்கிறது ஒரு அழகான ஒரு கலை. அந்த ஆர்ட்டை படிப்படியாக கற்றுட்டு அதில் வந்து ப்ரொஃபஷனலாகி நிறைய பேர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ மேக்கப் இண்டஸ்ட்ரினால தான் ஒரு சில இண்டஸ்ட்ரி ரன்னே ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மேக்கப் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. இம்பார்ட்டண்ட்டை தாண்டி அது ஒரு அழகான ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய B3 பிரைடல் ஸ்டூடியோ உடைய CEO சொல்லலாம். எஸ் கார்த்திகா ஷாம் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் மேக்கப் பற்றி ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க. எங்கே வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது நடந்துச்சு? உங்களை வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியுது, B3 அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது. அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்போ நடந்துச்சு? கோவிட். எதனாலனா கோவிட் எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸாக ஃபீல் பண்ணாங்க. எனக்கு வந்து கோவிட் தான் பெரிய ப்ளஸ். வை? பிகாஸ் கோவிட்ல எல்லார் கையிலையும் என்ன இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஃபோன், கேஜெட்ஸ் தான். ஸோ இந்த ஃபோன் மூலிமா எப்படி நம்ம மக்களுக்குள்ளே போய் இன்னும் நம்ம நல்லா நம்மளோட ஒர்க்ஸை காமிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்ச டைம் இந்த கோவிட் தான். ஸோ இந்த 2021 நம்ம 2022 லாக்டவுனில் ஐ எக்ஸ்ப்ளோர் மை மேக்கப் லுக்ஸ். ஸோ ஸ்பெஷலி எனக்கு நான் வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ ஒரு செல்ஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகட்டும், எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும், மேக்கப்லேயே பல பரிமாணங்கள் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு எஸ்எஃப்எக்ஸ்ன்றது வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மேக்கப்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ வீடியோவில் பார்ப்போம். ஆமாம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அது மாதிரி மேக்கப்லேயுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மூவியில் விக்ரம் சார் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா. ஒரு லொகேன் தசவதாரம் எடுத்துக்கோங்க, கமல் சார் பண்ணுறது, அது எல்லாமே மேக்கப்பில் ஒரு கைண்ட். அதுலேயும் ஆப்டிக்கல் இல்யூஷன் மேக்கப் இருக்குது, ஃபேண்டசி மேக்கப் இருக்குது, பாடி பெயிண்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கான டைம் கிடைச்சது கோவிட். நீங்கள் எப்போதுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு ஏன் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஆக்சுவலி சொல்ல போனால் இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து ஸ்கூல் எல்லா பொண்ணுங்களுக்குள்ளேயுமே இருக்குது. ஒரு சந்திரமுகி இருக்கும், அது வந்து இந்த மேக்கப் சந்திரமுகி. அது குழந்தையா இருக்கிறதுலேருந்தே நமக்கு இருக்கும். பட் ஸ்பெஷலி இது வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப இருந்தே வந்துட்டு ஒரு குட்டி குட்டி அந்த ஒரு விஷயங்கள்லாம் நானே வந்து ஒரு ரேம்ப் வாக் மேக்கப் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்குலாம் பண்ணுவேன். எனக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். ஹீ நெவர் அலோட் இன் டு திஸ். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம், 6 மணிக்கு விளக்கேற்றினதுக்கு அப்புறம் இப்படி வெளியே தலை காட்டக்கூடாது, அந்த மாதிரியான அப்பா. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு இது வந்து பாசிபிளே இல்லை. என்னை வந்து ஒரு நல்ல ஒரு MCA படிக்கணும், MBA படிக்கணும், ஒரு கல்யாணம் அப்படி போயிடுச்சு. எனக்கு இந்த ஆசை உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. என்னென்னா ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும். அது எதில் வேணாலும் இருக்கலாம். மைட் பி ஃபேஷன் டிசைனிங் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரிட் என்னோட இன்லா ஃபேமிலி வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு 2 நாள் தான் நான் சும்மா இருந்தேன். 3ஆவது நாள் நீ ஏன் சும்மா உட்காந்துருக்க, ஒய் யூ கான் டூ சம்திங் லைக் மேக்கப் பண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணி ஏன் இப்படி சும்மா உட்காந்துருக்கேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, அப்பா நம்ம வளர்ந்த ஃபேமிலி இப்படி இருந்தது, வந்த ஃபேமிலி இப்படி சொல்கிறாங்களே, லெட்ஸ் ட்ரை அப்படி சொல்லி அவங்களோட ஒரு தாட்டில் தான் ஐ கேம் ஹியர். சூப்பர்.
நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. பட் ஒரு சில பேருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை, பட் வெரி டேலண்டடாக இருப்பாங்க. ஸோ உங்க கூட அந்த கோர்ஸ் படிக்க வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் என்ன மேக்ஸிமம்? மெயினாக இதுதான் அவங்களும் சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்னதே தான், உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. அண்ட் நிறைய பேருக்கு வந்துட்டு என்னன்னா, இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனா, இதில் போய் என்ன சம்பாதிக்க முடியும், அன்டைமில் போகிற ஃபேமிலியை பார்த்துக்க முடியாது, இதெல்லாம் ஒரு இதுவாக இருந்தால் மேக்ஸிமம் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க வந்து சொல்கிறதே இதுதான், எனக்கு சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. பட் இப்பயுமே நான் ஃபேமிலி சப்போர்ட்னு சொன்னேன்ல, அது ஆரம்பத்தில் தான். அதுக்கப்புறம் இதை நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்குமே ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. என்னன்னா இது வேண்டாம், இது நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராது, இது வந்து நீ படித்த படிப்புக்கு இதெல்லாம் வந்து யூஸ் கிடையாது, நீ போய் ஒருத்தங்கிட்ட பெட்டி தூக்கிட்டு போய் நின்று காசு கூட நீ கேட்டுட்ருப்பியா, இதெல்லாம் ஒரு வேலையா, அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு போயிருக்கு. பட் அதையும் மீறி இதில் வந்து ஒரு சாதிக்கணும்னு நினச்சி என்ன நான் புஷ் பண்ணிக்கிட்டது தான். மற்றவன் பேசுகிறவன் பேசிகிட்டே தான் உட்காந்துருப்பான், நம்ம பண்ணுறதை பண்ணுவோமே, வி புட் த ஸ்ட்ரைட் ஹார்ட் ஒர்க், அதுக்கான பலன் கிடைக்கும்னு வெயிட் பண்ணு. எஸ், கிடைச்சிட்டு இருக்கு, நான் சாதிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் நிறைய கட்டங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்னுமும் ஒரு விதமான ஸ்டிக்மால இருக்காங்க, ஒரு வந்து இன்னும் ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க சொல்லலாமா? மேக்கப்னா அது இல்ல, அது கம்மி அப்படின்ற மாதிரி, அந்த ப்ரொஃபஷன் கம்மினே நினைக்கிறேன் இருக்கு. அது எதனாலனா எண்ட் ஆஃப் த டே இது வந்து என்ன, ஒரு நாள் கூத்து தானே, இது போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நான் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு மக்கள் பார்க்குற விதமும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க, இது எதுக்கு, நமக்கு இது தேவையா அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது. இந்த ரெண்டு பக்கத்தை தவிர்த்து இன்னொரு ஒரு பக்கம், ஒரு உலகத்தில் இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுற ஒரு உலகமும் இருக்குது. ஸோ நாங்கள் அதை மட்டும்தான் பார்க்குறோம், இவங்கள நாங்கள் பார்க்கல. எதனாலனா இப்போ சாதாரணமாக உங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்களேன், இப்போ எத்தனை வயசு ஆனாலும் சரி, நம்ம அம்மாங்களோ இல்லை அக்காங்களோ யாராவது மேக்கப் போடாமல் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜேர்னல் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும்தான் வி வில் happy to make them. மற்றபடி இந்த மாதிரி குறை பேசிட்டு இருக்கவங்களுக்கு we can't explain, இது வந்து இப்படிப்பட்ட விஷயம், இது இப்படிப்பட்ட இது இருக்கு, இதை நீங்க பண்ணா பியூட்டிஃபுல்லா இருப்பீங்கன்னு நாங்க சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு விருப்பப்படல. ஆனா மாறிடுச்சு உலகம், முதல்ல உலகத்துக்கும் இப்போ இருக்கிற சர்டன் இதுக்கும் நிறைய மாறிடுச்சு. வை? பிகாஸ் இதுதான் சொன்ன மாதிரி தான், ஒரு பெட்டி தூக்கிட்டு போற வேலை, இதுக்கு என்ன, அதுக்கு நீ அழகா படிச்சு ஒரு ஐடியில் வேலை பார்க்கலாம், நீ வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். ஆனால் இங்கே எத்தனை பேர் இந்த ப்ரொஃபஷனில் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ஐடி ப்ரொஃபஷன் பீப்புள்ஸ் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன்டு டெக்னிக்கல், இப்போ உங்களை நம்பி வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, மேபி அவங்க சிச்சுவேஷன்ஸ் வேறையா இருந்திருக்கும் வரும்போது, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் மாறின சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி ஸ்டோரிஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸை நான் பார்க்குறேன். நான் எப்படின்னா, இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ஜெண்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் சொல்லணும். நான் இது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து பொம்பளைங்க மட்டும் செய்யற தொழில் இது அப்படின்னு நினைப்பாங்க. அதை தாண்டி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எவ்வளோ மென்ஸ் இருக்காங்க தெரியுமா? அதையும் தாண்டி எவ்வளோ எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த தொழிலுக்கு மட்டும்தான் ஜெண்டர் லிமிட் கிடையாது, நிறைய தொழிலுக்கு இருக்கு. பட் இந்த தொழில அக்செப்ட் பண்ணிப்பாங்க, மற்ற தொழில வந்து யோசிப்பாங்க அக்செப்டன்ஸ்க்கு, பட் இதில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எதனாலும் அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க எல்லா பீப்புளுமே, மென் உமன் எல்லாருமே அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப ஆசைப்பட்டு செய்கிற ஒரு ஒர்க்காக இருக்கும். ஒரு குட்டி குட்டி விஷயம் எப்படி இப்படி நம்ம வரைகிறப்போ ஒரு விஷயத்த நம்ம அப்படியே ரசித்து ஒரு விஷயம் செய்கிறோமோ, அதே மாதிரி தான் ஒரு கல்யாண பெண்ணை நம்ம வந்து எவ்வளோ அழகாக அவங்க கண் மூக்கு ஆல்ரெடி அழகுதான், எல்லாருமே அழகுதான், பட் அதை நம்ம இன்னும் எவ்வளோ டிஃபைன் பண்ணுறோம், அதுதான் நாங்கள் விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல பெண்கள் ரொம்ப 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 ஆசைப்பட்டு உள்ளே வராங்க. அண்ட் நிறைய பெண்கள் லைஃப்பில் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் நிறைய பேர் படிக்கலைன்னு இருப்பாங்க தெரியுமா? அக்கா எனக்கு படிப்பு ஏறலை, எனக்கு இந்த ஒரு ப்ரொஃபஷன் மட்டும்தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு படிப்பு தேவையில்லை அப்படின்ட்டு வரவங்களுக்கு இது கண்டிப்பாக கை கொடுத்துருக்கு, நிறைய பெண்களுக்கு கை கொடுத்துருக்கு. நிறைய பேர் இதில் இன்னும் நிறைய சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம டெக்னிக்கலாக வரும்போது நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட், எக்ஸிஸ்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க வந்து நான் இன்னும் வந்து என்ன நான் டெவலப் பண்ணிக்கணுமோ, அடுத்தடுத்த லெவல் அவங்கெல்லாம் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்களே, இன்ஸ்டாவில் பயங்கர ஃபேமஸாக இருக்காங்களே, ஏன் உங்களே எடுத்துக்கலாம், உங்களை பார்த்துட்டே வந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் பொறாமப்படுறாங்க, எப்படி இவங்களால முடியுது, ஒருவேளை அவங்களுக்கு லைக் நிறைய கிளைண்ட்ஸ் சஜஷன்ஸ் இருப்பாங்களோ, ரெஃபரன்ஸ் இருப்பாங்களோன்னு யோசிப்பாங்க. அவங்களாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி
ஒரு 5 வருஷம் எடுத்துக்கலாமே, இவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் கிடையாது ஆமாங்களா, இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் கிடையாது அபவுட் ஒரு தொழிலுக்கான மக்களை வெளிப்படுத்தி இவங்க இப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்றது காமிக்கிறது கிடையாது. ஸோ இப்போ சோஷியல் மீடியா நிறைய இருக்கு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அவங்கள எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறாங்க, அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கணும், புதுசா மக்களுக்கான விஷயங்களை ஷேர் பண்ணணும். ஸோ ஆக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ வாட்ஸ்அப், இன்னைக்கு எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாம தூங்குறாங்க சொல்லுங்க நீங்களே. நைட்டு போனோடனே செக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம். ஸோ இப்படி பார்க்குறப்ப எப்படி ஆகும்னா, நம்ம கூட இருக்கவனே பரவாயில்லையே இது பண்ணுறானே, நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேர் என்னன்னா அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரதுக்கு ஒரு தயக்கப்படுறாங்க. இல்லை இப்போ நீங்கள் நல்லா போல்டாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்லீவ்லெஸ்லாம் போடுறீங்க, போல்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கான்ஃபிடென்ட் மட்டும்தான் வேணும். என்னால் முடியுன்ற கான்ஃபிடென்ட் பண்ணால் யாருனாலும் எது வேணாலும் ஜெயிக்கலாம். இதுக்கு அழகாக இருக்கணும், இதுக்கு நல்லா ஃபேராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாருமே அழகுதான், எல்லாருமே டேலண்ட் தான். கொஞ்சம் ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும், எஸ் ஐ கேன் அப்படின்ற ஒரு டோன் எடுத்துட்டு பண்ணாங்கன்னா சூப்பரா பண்ணலாம். மார்க்கெட்டிங் எண்ட் ஆஃப் த டே உங்களை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கோங்க, உங்க தொழிலையும் உங்களோட ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க நிறைய கிளைண்ட்ஸ்க்கு பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்றதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஆமா. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரிக் என்னது? ட்ரிக்குன்றதை விட நான் லிசன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்தோடனே நீங்கள் கூட 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, இது எப்படி இருக்கோ ஏது இருக்கோ. நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணுன்றது லிசன் பண்ணுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நான் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டை டாமினேட் பண்ணுவாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களுக்கு தெரியாது, நான் தானே மேக்கப் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு எது நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன்னு அந்த மாதிரியான டோனை விட்டுருணும். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டை கேட்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு அந்த மாதிரி பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் எவ்ரி ஒன் கேன் சக்ஸஸ். அது இங்கே நிறைய பேருக்கு புரியல. ஓகே. சில பேர் சொல்லுவாங்க கிளைண்ட் எனக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே தெரியல, எனக்கு பயமா இருக்கு, அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல டிப்ஸ் என்ன? அந்த மாதிரி நாங்களும் நிறைய மாட்டுவோம். ரியாலிட்டி அதுதான் உண்மையான ரியாலிட்டி. எல்லா கிளைண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, 5 விரல் மாதிரி தான். ஒவ்வொருத்தர் ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு ஸ்லே மாதிரி நடத்துவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்டா கொஞ்சம் அங்கே உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க, நகலாக இருக்கு வெயிட் பண்ணுங்கன்னு. இன்னும் சில பேர் ஆளை ஒரு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு லாக் போட்டுப்பாங்க, நம்ம போகிறப்ப வரப்ப நின்று எட்டி எட்டி பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் நம்ம ஒரே குணமாக இருக்கணும். நம்ம எதுக்கு போகணும்? ஒர்க் பண்ண போயிருக்கோம், சர்வீஸ் பண்ண போயிருக்கோம். நம்ம ஒர்க்கை அழகா பர்ஃபெக்டா பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வர்றதை பார்க்கணுமே தவிர்த்து மற்றபடி அங்கே போய் நம்மளோட நான் எப்படிப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியுமா, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, வி கான் ஆர்கியூ. எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு சர்வீஸ் இதில் இருக்கிறேன், நான் ப்ரொஃபஷனில் இருக்கேன். போகணுமா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு வர்றது இட்ஸ் அ குட் ஆட்டிடியூட். நான் அந்த ஆட்டிடியூடில் இருப்பேன். ஐ கான் கோ லைக் நான் எவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியுமா. எண்ட் ஆஃப் த டே எனக்கு காசு கொடுக்குறாங்க, அந்த காசுக்கான வேலையை பண்ணிட்டு வர தன்னடக்கம் இருந்தால் நல்லது. ஓகே. அண்ட் ஒரு ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருப்போம் தெரியுமா, அந்த ஒரு தருணம் எப்போ வரும்? ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போனா கண்டிப்பாக கிளைண்ட்டோட அந்த ஸ்மைல், அக்கா நான் ரொம்ப அழகாக இருக்கேங்க்கா, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குக்கா, அந்த வார்த்தை. அதுக்காக தான் அவ்வளோ நேரம் நிற்போம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க இது ஒரு ப்ரொஃபஷன், இதை போய் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களே கீழே கேட்பாங்க எவ்வளோ ப்ரொஃபஷன் இருக்குது, எவ்வளோ இது பண்ணுறாங்க இது. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த பிள்ளையோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக அந்த கல்யாண நாள் அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு நீங்கள் எவ்வளோ நகை எவ்வளோ விஷயம் போட்டாலோ அந்த மேக்கப் லுக்கில் அந்த பிள்ளை பார்த்து ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்கு, என் கண்ணு மூக்கு வாயில ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அந்த கான்ஃபிடென்ட் அந்த ரிவ்யூ அந்த பொண்ணுக்கிட்ட நான் பக்கத்தில் இருக்கவங்க கொடுக்கறதுல எனக்கு தேவையில்லை, கல்யாண பொண்ணு எனக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் த பெஸ்ட் ரிவ்யூ ஃபார் அஸ். சூப்பர், அழகாக சொன்னீங்க. நீங்கள் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இருக்க எத்திக் என்ன? நீங்கள் எப்படி ஒரு ஸ்கின்னை பார்ப்பீங்க, எப்படி ஹேரை பார்ப்பீங்க? ஸ்கின் அண்ட் ஹேர் இது எத்திக்ஸ்ன்றதை விட இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஃபவுண்டேஷனா கன்சிலரா லிப்ஸ்டிக்கா, அப்படி கிடையாது. ஃப்ரம் த பேஸ்லேருந்து இப்போ உங்கள் ஸ்கின்னுமே நாங்கள் பேஸ் இந்த க்ரூம் மேக்கப்பும் பண்ணுறோம். ஸோ அவங்களோட ஸ்கின் கேர்லேருந்து ஆரம்பிப்போம். அவங்க எப்படி ரொட்டீன் பண்ணுறாங்க, அவங்க ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அவங்க போர்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இந்த போர்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு மேக்கப்பையே நாங்கள் பண்ணுறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் இதுதான் ஸ்டெப்பு, இந்த மேக்கப்னா இந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் போதும், இந்த கன்சிலர் போட்டால் போதும், அப்படி மேக்கப் கிடையாது. மேக்கப்புக்கு லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் அண்ட் எத்திக்ஸ்
நிறைய ஃபார்முலேஷன்ஸ் இதை பத்தி படிச்சாதான் இதை பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கணும் மேரேஜ்க்கு போறதுக்கு, இல்லைனா வந்து ஃபங்க்ஷன் போறதுக்கு இந்த மாதிரி அழகா போகணும். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒகேஷன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறாங்க அப்படின்னா கூட இப்போ ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு. ஸோ ஐ மீன் மேக்கப்போட இருக்கிறது அப்படிங்கிறது. பட் அவங்களுக்குள்ள ஒரு சில பேருக்கு அந்த இன்செக்யூரிட்டி என்னன்னா, நம்ம போட்டா நல்லா இருப்போமா, மேக்கப் போட்டுட்டா நல்லா இருப்போமா, இல்லைன்னா போற இடத்துல ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் டார்க்கா இருக்கேன், நான் ஒயிட்டா இருக்கேன், ஏதாவது உனக்கே மேக்கப்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்குலாம் நீங்க சொல்ல விரும்புறது? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இட்ஸ் யோர் லைஃப், யோர் விஷ். நீங்க அழகா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேக்கப் போட்டுக்கோங்க. மத்தவன் இப்படி கமெண்ட் கொடுப்பான், அவன் வந்து என்னை இப்படி பார்த்துட்டு நீ ஏன் இதை போட்ட, நீ போடாம இருந்தா நல்லா இருப்பானேன்னு மற்றவங்களுக்காக எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூ ஜஸ்ட் டூ இட். மேக்கப் அதுக்கு தான். மேக்கப் வந்துட்டு அழகா இருக்கவங்களும் அழகு சேர்க்கறது கிடையாது, அது மாதிரி அசிங்கமா இருக்கவங்களும் அழகாக்குறதும் கிடையாது. இட்ஸ் கிவ்ஸ் ஒன் கான்ஃபிடென்ட், ஹாப்பியா, எஸ் ஐ எம் வெரி பிரிட்டி. எப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓகே இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், இந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஏன் ட்ரெஸ் போட்டால் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வரும்னு இருக்குதா என்ன? இல்லை அந்த ட்ரெஸ் அந்த கலர் நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது மாதிரி தான் மேக்கப்பும் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் மைண்ட் தாட்டில் மற்றவங்களுக்காகன்றதை விட்டுட்டு உங்களுக்காக பண்ணீங்கன்னா த பெஸ்ட். அதே மாதிரி இந்த மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா, இவங்க வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோ ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை என்னால் வந்து ஒரு கம்மி ப்ரைஸிங்கில் கம்மி பட்ஜெட்டில் அதே தான் என்னால் இதுலேயும் கொண்டு வர முடியும் இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஆக்சுவலாக எது கரெக்டு? இந்த ஹை எண்டாக நம்ம பார்க்கக்கூடிய மேக்கப்புக்கும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நம்ம போடக்கூடிய மேக்கப்பும் ஒரே மாதிரி லுக்கில் கொண்டு வர முடியுமா? இது வந்து எப்படி இருக்குன்னா, உண்மையை சொல்லணும்னா ரெண்டுமே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இல்லைதான். ஃபார் எக்ஸாம்பிள் கம்மி அமௌண்ட் அப்படின்னு இங்கே எதுவுமே வந்து பெருசா கிடையாது. ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கு, ட்ரக் ஸ்டோர் ஐட்டம்ஸ் ஒன்று இருக்கு. அதுதான் மைட் பி அவங்க வந்து அந்த வேரியேஷன்ஸை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்மி அமௌண்ட்ன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சும் இல்ல ஒரு இன்டர்நேஷனல் பிரான்ச்சும் வந்து ஈக்குவலா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஃபார்முலேஷன்ஸ் வைஸ் மாறும், பிக்மெண்ட்ஸ் வைஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், இதோ அவர் இருக்காரு. இப்போ நம்ம 3 பேருக்குமே ஒரு ஒரு கலர் இருக்கு. இப்போ இந்த 3 பேரோட கலருமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ், விச் மீன்ஸ் ஒரு ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ்ல வந்து அதுக்கான பிக்மெண்ட்னா கலர் டோன் வந்து கிடைக்கும். இதே நீங்க நார்மலா ஒரு கம்மி ரேஞ்ச்ல இருக்க ஒரு பிராண்டுக்கு போனீங்கன்னா அங்க கலர்ஸ் இருக்காது. பட் அதுக்காக அது மட்டும்னு கிடையாது, கலர் பிக்மெண்ட்ஸ் இல்ல. அண்ட் அதே மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம சொல்றோம்னா, அதுல இருக்க வந்து நம்ம சிலிகான், இந்த மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி. இப்போ அந்த பிராண்ட்ல அந்த மாதிரி இருக்கனால சீக்கிரமா மேக்கப் என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ்ட் ஆயிடும், ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரனால தான் அதோட ரேஞ்ச் கம்மியா இருக்கு. இப்போ இதுல வந்து அந்த ஃபார்முலேஷன்ஸ், அதோட குவாலிட்டி ரிஃபைன் பண்ணி அண்ட் பிராண்ட், எண்ட் ஆஃப் த டே ஒரு பிராண்டை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்றோம்னு இருக்குல்ல, அவங்க ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்கனால அதோட பிராண்டோட ரேட் காஸ்ட்லியா இருக்கு. பட் ஃபினிஷ் வைஸ் கண்டிப்பா வேரி ஆகும், ஒரே மாதிரி வராது. நீங்க ஆல்வேஸ்லி இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் உங்களுக்கு நிறைய இருக்கு, அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்ன விஷயங்கள் அங்கெல்லாம் மாறிட்டு இருக்கு? ஐ மீன் உங்க வேற கண்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க? அண்ட் மேக்கப்ல என்னெல்லாம் அட்வான்ஸ் டெக்னிக்லாம் வந்திருக்கு? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எதனாலனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பிச்ச வார்த்தையில இருந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் த மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுல ஆரம்பிச்சு மேக்கப்போட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி வரைக்குமே நம்ம ஊரை விட மற்ற ஊர்ல வந்துட்டு நிறையவே மாறி இருக்கு. எப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒருத்தரே போதும் ஒரு மேக்கப் பண்றதுக்கு. பட் நான் ஒருத்தர் மேக்கப்புக்கு போனேன்னா, நீங்க அவ்வளவு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்க ஒருத்தர் மட்டும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாதா? ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்தாதானே எனக்கு பெருமையா இருக்கணுவாங்க. இப்ப நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி போனீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வருவாங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணும்னா நீங்க தான் பே பண்ணணும். இங்க வந்து நம்ம பே பண்ணி இவங்களோட பந்தாக்காக நம்ம கூட்டிட்டு போவோம், அங்க அப்படி கிடையாது. ஸோ தேர் இஸ் அ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் டைமிங். இங்க நான் வந்துட்டு இப்போ ஒரு மேக்கப்புக்கு போறேன்னா, நான் போய் ஒரு 1 hour கழிச்சு தான் பிரைட் குளிச்சுட்டு வருவாங்க. நான் போய் ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். அங்க அப்படி கிடையாது, 1 hour வெயிட் பண்ணா வெயிட்டிங் சார்ஜஸ் போடுவாங்க, நிமிஷத்துக்கு ஒரு காசு. ஸோ அப்போ அந்த வேல்யூ பண்றாங்க, அந்த ப்ரொஃபஷன் அவங்க வேல்யூ பண்றாங்க. இங்க வந்து அது வேல்யூ பண்ண மாட்டாங்க. என்ன மேக்கப் தானே பண்ண வந்திருக்க, நீ இல்லைன்னா 100 பேர் எனக்கு. அங்கேயும் அதே தான். பட் ஆனா அவங்க அதை ரெஸ்பெக்டபிளா ஒரு ஹியூமன் பீயிங்கா அதை வந்து மதிப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயமே நான் 2 கண்ட்ரிலையும் பெருசா பாக்குறேன். புரியுதுங்களா? எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் லைஃப்ல? ஒரு மரியாதை, ஒரு சின்ன மரியாதை நம்ம எதிர்பார்ப்போம், ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ கிடைக்காதப்போ நம்மளுக்கு எப்படி ஹர்ட் ஆகும்.
அது இங்கே நிறைய இங்கே இருக்குது நம்ம ஊரில். மற்ற ஊரில் அந்த மாதிரி இல்லை. மற்ற ஊர்னா நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஊர் அந்த ஊர்னு சொல்ல விரும்பல. பட் மற்ற ஊரில் டைமிங் ரொம்ப 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 கடைபிடிக்கிறாங்க நம்ம ஊரை தவிர்த்து. ஓகே, அந்த பஞ்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, ரெஸ்பெக்ட், வேல்யூ எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ ஒருத்தவங்க வராங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு கர்டசிக்குனாச்சு ஓகே என்னால் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது சொல்லுவாங்க. இங்கே சொல்ல மாட்டாங்க, வெயிட் பண்ணுங்க வருவோம். இந்த டோனுக்கும் அந்த டோனுக்கும் நிறைய வித்தியாசம் நான் பார்க்குறேன். அண்ட் இன்னொரு காமனான கொஸ்டின்ஸ் என்னன்னா, செலிபிரிட்டிஸ் வந்து பார்க்கறதுக்கு அவங்க மேக்கப் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, அவங்களுக்கு மேபி தனியாக ஒரு மேக்கப் ஏதாவது ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குமா, நம்ம அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல அதாவது செலிபிரிட்டிஸ்க்கும் நார்மலா இருக்கிற நமக்கும் வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்கின் கேர்னு ஒரு விஷயம். இப்போ செலிபிரிட்டிஸோட ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே அவங்க இந்த மாதிரி கேமரால இருக்கணும், இந்த மாதிரி லைட்ஸ்ல இருக்கணும். ஸோ அவங்க மேக்கப்புக்கு தாண்டி அவங்க ஸ்கின் கேர் வந்து ஜாஸ்தி எடுப்பாங்க. நம்ம பிள்ளைங்க வந்து கல்யாணம்னா கல்யாணத்துக்கும், ஏன்னா அவ்வளோ நாள் மாடா உழைக்கிறாங்க கல்யாணத்துக்காக, அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் அத்தனை பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஃபேஷியல்ல செலிபிரிட்டி மேக்கப் வரணும்னா கஷ்டம். அட்லீஸ்ட் அவங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்கின்னை நல்லா கேர் பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு சலூன் போறாங்க, ஸ்கின்னை க்ளீன் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான விஷயங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா செலிபிரிட்டியை விட சூப்பராகவே இருப்பாங்க எல்லா பொண்ணுங்களுமே. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஓகே. இப்போ நம்ம மேக்கப் அப்படின்னும் போது நிறைய பேர் ஒருவேளை ஸ்கின் டேமேஜ், நான் டெய்லி மேக்கப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகட்டும், அந்த ப்ரொஃபஷன் போகிறவங்க இல்லை மீடியா ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, நான் டெய்லி மேக்கப் போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க. பட் அவங்களும் பயம் என்னன்னா என்னோட ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ ஏதாவது அட்வான்ஸ்டாக மேக்கப்ல இருக்கா? அவங்க ஸ்கின் டேமேஜ் ஆகாத மாதிரி ஸ்டில் அவங்களால 100% லுக் கொண்டு வர மாதிரி இருக்கு. ரொம்ப அட்வான்ஸ் அந்த காலத்துல இருந்து இருக்கு. ஒழுங்கா மூஞ்ச கழுவுன்னு அம்மா சொல்லுவாங்கல்ல, அதுதான். நீங்க எவ்வளவு ப்ராப்பரா மேக்கப்பை கிளீன் பண்ணிட்டு எவ்ரிடே நீங்க முகத்தை நல்லா கழுவிடுறீங்களோ உங்க மேக்கப்னால ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகாது. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்னா வருவோம் டயர்ட்ல அப்படியே சும்மா அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்துருவோம். ஸோ இந்த ஸ்கின்ன்றது வந்து இதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு. எபிடர்மிஸ் லேயர், டெர்மிஸ் லேயர், ஹைப்போடெர்மிஸ் லேயர்னு 3 லேயர்ஸ் இருக்கு. இந்த எபிடர்மிஸ் லேயர்ல தான் நம்ம மேக்கப் போடுறோம். இந்த லேயரையே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராப்பரா க்ளீன் பண்ண மாட்டோம். இதை ப்ராப்பரா க்ளீன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஸ்கின் டேமேஜ் ஆகாது. டெய்லி மேக்கப் போடுறவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ரெகுலேட் பண்றதே அவங்களோட சிடிஎம்னு சொல்லுவாங்க, கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். அதை ப்ராப்பரா பண்ணாங்கனாலே எந்த டேமேஜும் ஆகாது. ஓகே. ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், நம்ம ரெகுலராக வந்து ரெகுலராக பண்ணணும். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் ஹோஸ்டர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா தே நோ ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணலன்னா ஸ்கின்னு போயிடும்ன்றது நல்லா தெரியும். ஏன்னா எண்ட் ஆஃப் டே இது கெமிக்கல் தானுங்க. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு மேக்கப் நல்லதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அக்கேஷனலி போடுறதுக்கு அது நல்லது. எவ்ரிடே போடுறீங்கன்னா நீங்க நிறைய கேர் பண்ணுங்க. இப்போ நிறைய வருது லைக் பெர்மனன்ட் மேக்கப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். எண்ட் ஆஃப் த டே கெமிக்கலி இஃப் வி ஆர் ட்ரீட்டட் our skin is not goodங்க. என்னதான் இதுக்கு ISO சர்டிஃபைடு கொடுத்தாலும் எது பண்ணாலும் நேச்சுரல் இஸ் நேச்சுரல், கெமிக்கல் இஸ் கெமிக்கல். ஓகே. இப்போ நம்ம சில பேர் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் இருக்கு, ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ், அப்புறம் இந்த லேசர், PRP இதெல்லாம் வந்து சலூன்லேயே பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது அட்வைசபிளா? லைக் அந்த டிபார்ட்மெண்ட் நம்மளது இல்லை. பட் நான் என்ன சொல்வேன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைண்டோட ஆசை. எண்ட் ஆஃப் த டே லைஃப் ஒரு தடவை வாழ போறது, அவங்க என்ஜாய் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். அது எதுவும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ரைட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களோட இஷ்டம். பட் எண்ட் ஆஃப் த டே எது பண்ணாலுமே அதை ப்ராப்பரா அவங்க கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. ப்ராப்பரா கேர் பண்ணலன்னா எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் வரும். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, நான் வந்து படிச்ச இன்ஸ்டியூட்ல வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் இல்லை, பட் எங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சது. முக்கியமா ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது அங்க பண்றப்ப எனக்கு கரெக்டா வருது, பட் இங்க வரும்போது எனக்கு பண்ணவே முடியல. அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்க பசங்க என்ன பண்ணலாம்னா the regulate of hands on practice. இங்கன்னா நம்ம படிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணுங்க hands on practice பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம புஷ் பண்ணிட்டே இருப்போம். அவங்க ஒன்ஸ் முடிச்சுட்டு போனோடனே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்ம தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோமே, நம்ம ஏன் இதை பண்ணணும், என்னைக்காவது ஒருக்க பண்றோம்னு சொல்றப்போ அவங்களுக்கு எல்லாமே அந்த ஸ்டெப்ஸ் மறந்துடும். அது ஒரு ப்ராப்பரா ரெகுலேஷன்ஸ் வராது. எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு தடவைனாச்சும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்ப எவ்ரிடே ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, நம்மளுக்கு அந்த ரெகுலேஷன் ஆஃப் ரைட்டிங் வரணும், ஒரு ஸ்கில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கான. அதே தான் இங்கேயும். நீங்கள் எவ்ரிடே யூ ஷுட் ஹேவ் டு டூ ஒன் ஹோம்ஒர்க். நீங்கள் அதை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த டச் உங்கள் கையில் இருக்கும். இல்லை அந்த ஃபைன் டியூன் கை இப்படி ஆடும், இல்லைன்னா அந்த ஒரு grip இருக்கும், அந்த சாஃப்ட் ஃப்ளோ இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கை எடுத்துகிட்டு போகிறப்ப ஆடதான் செய்யும். ஓகே. இட்ஸ் ஆர்ட்.
ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண தான் பண்ண தான் அந்த ஃபைன் டியூன் ஆகும். முடியும். எஸ். ஓகே, உங்க மேக்கப் அது அகாடமிக்கு ஏன் வரணும்? ஏன் வரணும்? நல்ல கொஸ்டின். ஸோ ஏன் வரணும்னா, நீங்க ப்ரொஃபஷனலாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கணும்னா நீங்க கண்டிப்பா கார்த்திக் அஷாம் கிட்ட வரணும். இட்ஸ் நாட் அ ஈஸி திங். சும்மா ஒரு 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 கிளாஸ் நான் போகிறேன், ஒரு 2 நாள் கிராஷ் கோர்ஸ் போகிறேன், நான் 5 நாள் கிளாஸ் போகிறேன்னா இந்த கோர்ஸை படிக்க முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு 15 டேஸ் கோர்ஸ் எடுக்கிறேன்னா இந்த 15 நாளில் நான் ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு சொல்கிறது வந்துட்டு ஸ்கின்னை பற்றி மட்டும்தான். ஒரு மேக்கப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, அந்த அடித்தளம், அந்த பேஸ்மெண்ட், அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி வெளியே அனுப்புவேன். அந்த பொண்ணு இந்த கண்ட்ரியில் நாளைக்கு எத்தனை கண்ட்ரி உள்ள போனாலும் நான் சொல்கிற அந்த பேஸ் குவாலிட்டியாக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால கார்த்திக் அஷாமை நம்பி வரலாம். ஓகே, ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க மைண்ட் செட்டில் எப்படி இருக்கலாம்? லைக் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ப்ரொஃபஷனுமே என்னென்னா எடுத்தோடனே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய வச்சு தான் இது உள்ள வருவாங்க. நானும் ஏர்ன் பண்ணிடலாம். கார்த்திகா வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா பாஷாக காமிக்கிறாங்க, ரொம்ப லக்ஸுரியாக காமிக்கிறாங்க அப்படின்னு. அந்த லக்ஸுரிக்கு பின்னாடி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ லாஸ் இருந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்தோடனே யூ கான் எக்ஸ்பெக்ட் ஒரு 6 மாதத்துக்கு கண்டிப்பாக உங்களால் நீங்கள் போட்ட காசு, ஏன்னா ஒரு ப்ராடக்ட் இப்போ நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 600 ரூபாய், ஒரு ஐப்ரோ பென்சில் 300 ரூபாயா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு சீப்பு 150 ரூபாயா? நார்மல் சீப்பு 20 ரூபாய் தான் நாங்கள் சீவுறோம், உங்களுக்கு என்ன 150 ரூபாய்? ஸோ ஒன்றும் பொண்ணுங்க வந்து இப்போ ப்ரீமியம் லக்ஸுரி கேட்டகரிக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய அதில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பண்ணி அவங்களால ஏர்ன் பண்ணுறது மினிமம் எஸ் மந்த்லி அவங்க வந்து ஒரு 30,000 50,000 ரூபாய் தாராளமாக சம்பாதிக்கலாம். இந்த இதில் கொஞ்சம் ஒரு 6 மாசத்துலேருந்து ஒரு வருஷம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட திறமை. ஆஃப்டர் பிகமிங் ப்ரொஃபஷன் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? கண்டிப்பா 1 lakh plus தாராளமாக சம்பாதிக்கலாம். அவங்களோட ஸ்கில்லை வச்சு, அவங்க ஸ்கில்லை வச்சு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு, எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைனலாக வந்து பிஃபோர் வி வைண்ட் அப், நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்கக்கூடிய சில டிப்ஸ்னால் என்ன சொல்வீங்க? இதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? மேக்கப் ஆர்டிஸ்டுக்கான டிப்ஸ் வந்துட்டு என்னன்னா, நிறைய தொழில் இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வந்து ஒத்துமையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த ப்ரொஃபைலில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. எங்களோட ப்ரொஃபைலில் மட்டும் என்னென்னா ஒரு 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 கிரிஞ்சாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய இன்னமும் ஸ்டில் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப அழகான ப்ரொஃபஷன். ஸோ அதை ரொம்ப அழகாக காமிங்க. நிறைய பேர் வந்துட்டு ஐயோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்டை போட்டுப்பாங்க, ஐயோ இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா, ஐயோ இது ஒரு ப்ரொஃபஷனா அப்படின்னு மாறுற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியை ஸ்பெஷலி இந்த ப்ரொஃபஷனை அசிங்கப்படுத்தாதீங்க. ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிச்சயமாக இந்த இன்டர்வியூ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் இனி வரக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனுங்க. எப்படிப்பட்ட பெண்களும் எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜெண்டர்ஸுமே யார் வேணாலும் இந்த ப்ரொஃபஷனை வந்து அழகாக அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷன் தான் கடவுள் கொடுத்துருக்கிறது. ஸோ அதனால யார் வேணாலும் வரலாம், இதை அழகாக பண்ணலாம். அண்ட் ஃபீஸ் பற்றி நான் கேட்க மாட்டேன். ஃபீஸ் பற்றி என்னோட ஃபீஸ் பற்றியா? உங்கள் ஃபீஸ்ன்னு இல்லை, நீங்கள் ஐ மீன் அகாடமி ஃபீஸ் பற்றி. அகாடமி ஃபீஸஸ் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ் பொறுத்துங்க. இப்போ நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 3,000 எடுக்கிறோம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு கோர்ஸ் பொறுத்து. ஸோ நம்ம ஒரு 5 days இன்டென்சிவ் கோர்ஸ்லாம் எடுக்கிறோன்னா 25,000 அப்படி எடுக்கிறோம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்சஸ் பொறுத்து. இப்போ 1 day கிளாஸ் போட்டிருக்கேன், மதுரையில் போட்டிருக்கோம், கோயம்புத்தூரில் போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து 2,000 rupeesல தான் நம்ம கிளாஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் யூட்டிலைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒருவேளை அண்டர் கோட் பண்ணுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு. நம்ம வந்து நம்ம ஸ்கில் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம கொஞ்சம் கம்மியாக கேட்குறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பேமெண்ட் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அதில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, அதை எப்படி நம்ம பார்த்துக்கணும்? நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, பரவாயில்ல, தப்பில்லை, ஏமாறுங்க, ஏமாற்றி லைஃப்பில் நீங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இங்கே வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஏமாற்றுவாங்கன்னா கிடையாது, ஒரு சில பேர் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பேமெண்ட்டில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருங்க. உங்களோட பேமெண்ட் இதுனா இதுலேயே இருக்கணும். இப்போ ஒரு கிளைண்ட் கொஞ்சம் நல்லா காரில் லக்ஸரியாக வராங்கன்னா உடனே உங்கள் பேமெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்குறது இந்த மாதிரி இல்லாமல் வாட்ஸ் யுவர் பேமெண்ட், அந்த பேமெண்ட்டில் ஸ்டாண்டர்டாக இருந்தாவே அது நல்லா இருக்கும். அண்ட் அதையுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒர்க் பண்ண உடனேவோ அந்த பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறது இன்னும் நல்ல திறமை. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மை ப்ளஷர் உங்களோட டைமுக்கு அண்ட் ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Yeah.